வணக்கம். லைட்னிங் நியூஸ். அமெரிக்கா சீனா இடையிலான 50 ஆண்டு கால வர்த்தக கொள்கை முடிவுக்கு வந்துள்ளது. நம்பகத்தன்மையற்றது, சரிபார்க்கக்கூடியது என்ற புதிய கொள்கையை அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் அறிவுசார் வளங்களை திருடுவது, அமெரிக்காவை உளவு பார்ப்பது போன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகளை சீனா மீது அமெரிக்கா சாட்டியுள்ளது. ஹூஸ்டன் நகரில் உள்ள சீன துணை தூதரகத்தை மூட ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிடப்பட்டுள்ளதை அடுத்து இரு நாடுகளிடையே விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. சீன ராணுவத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரி டாங் யுவான் என்பவர் ஆய்வு மாணவி என்ற போலியான காரணத்துக்காக விசா விண்ணப்பம் செய்திருந்ததை கண்டுபிடித்து FBI அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். கடந்த 50 ஆண்டுகளாக ஜனநாயக ரீதியான நிர்வாக முறையில் சீனாவுக்கான வாசல்களை அமெரிக்கா திறந்து வைத்தது. அந்த நாட்டுடன் வர்த்தகம் நடத்தப்பட்டது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இரு நாடுகளும் பங்கேற்றன. ஆனால் இத்தகைய அமெரிக்க அரசின் கொள்கையில் மாறுதல் ஏற்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சீனாவுடன் நம்பகத்தன்மையற்ற சரிபார்க்க வேண்டிய புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ அறிவித்துள்ளார். மனித எலும்புக்கூடுகளுடன் பேய் படகுகள் என அழைக்கப்படும் வடகொரியா படகுகள் ஜப்பானின் கடற்கரையில் ஒதுங்குகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 600 ஆதரவற்ற படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2019 டிசம்பரில் ஜப்பானின் சாடோ தீவுக்கு அருகே மரத்திலான படகு ஒன்று கரை ஒதுங்கியது. அதில் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருவரின் தலைகளும் எலும்புக்கூடாக உருமாறி வரும் 5 சடலங்களும் ஜப்பான் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்பில் தற்போது சர்வதேச செய்தி ஊடகங்கள் சில தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 50 வடகொரியர்களின் சடலங்கள் கரை ஒதுங்கியுள்ளதாக ஜப்பானின் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. வடகொரிய கடலில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க சீன ஆயுத பலத்துடன் கூடிய தொழில்துறை கப்பல்களை முன்னர் அனுப்பியுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதனால் நம்பிக்கையற்ற வடகொரிய மீனவர்கள் பாதுகாப்பற்ற படகுகளில் அதிக தொலைவு கடலுக்கு செல்வதன் மூலம் தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். மேலும் கடலின் சீற்றம் தாங்க முடியாமல் பல வடகொரிய மீனவர்கள் கரை திரும்பாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் சீனாவின் ஆதிக்கத்தை கண்டுகொள்ளாத கிம் அரசு, மறுபக்கம் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்க மீனவர்களை கடலுக்கு செல்ல கட்டாயப்படுத்தியும் வருகிறது. சீனாவின் ஆதரவுடன் வடகொரிய கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க களமிறங்கும் தொழில்முறை படகுகள் ஒருபோதும் கடலில் தங்கள் இருப்பிடத்தை பகிரங்கப்படுத்துவதில்லை என பிரித்தானிய பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த மாத தொடக்கத்தில் விண்வெளியில் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதத்தை ரஷ்யா சோதனை செய்ததாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் ரஷ்யா செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை நடத்தியதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இது போன்ற ஆயுதத்தை ரஷ்யா சோதனை செய்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது இதுவே முதல் முறை. ஜூலை 15ஆம் தேதி ரஷ்ய விண்வெளி அடிப்படையிலான செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுத சோதனையை நடத்தியது என்பதற்கு அமெரிக்க விண்வெளி அமைப்பு ஆதாரங்களை கொண்டுள்ளது என்று வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க மற்றும் நேச நாட்டு விண்வெளி அமைப்புகளுக்கான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. இந்த வகையான செயல்கள் விண்வெளியின் அமைதியான பயன்பாட்டை அச்சுறுத்துகின்றன. செயற்கைக்கோள்கள் மற்றும் உலகம் சார்ந்திருக்கும் விண்வெளி அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய குப்பைகளை ஏற்படுத்தும். இது போன்ற எந்த ஒரு சோதனையையும் தவிர்க்க ரஷ்யாவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என இங்கிலாந்தின் விண்வெளி இயக்குநரகத்தின் தலைவர் மார்சல் ஹார்வி ஸ்மித் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு ஒன்று கூட இல்லை என்று கூறப்பட்டாலும் அங்கு முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தண்டனை மற்றும் அபராதமாக 3 மாதங்களுக்கும் மேலான ஒழுக்க உழைப்புடன் தண்டிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின் கீழ் உள்ளதாகவும், மாணவர்கள் வெளியேறும் போது குடிமக்கள் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா என்று சரிபார்க்க முகக்கவசம் ரோந்து பணிகளில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி பியாங்யாங்கிலும் மாகாண நகரங்களிலும் காவல்துறை அதிகாரிகளுடன் கல்லூரி மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் முகக்கவசம் அணியாத மக்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை நடத்த ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடகொரியாவில் தொழிலாளர் முகாம் தண்டனைகள் பொதுவானவை என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று முன்தினம் முதல் முறையாக தொலைபேசி வழியாக பேசினார். பல ஆண்டுகளாக இரு நாடுகள் இடையே உறவில்லாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இருதரப்பு உறவை இயல்பாக்குவதற்காக பல மாத முயற்சிக்கு பின்னர் இந்த தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளதாக இஸ்லாமாபாத்தில் இருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. ஷேக் ஹசீனாவுடன் இம்ரான்கான் பேசும்போது வங்காளதேசத்துடன் சகோதர உறவுகளை ஆழப்படுத்த பாகிஸ்தான் உறுதி கொண்டுள்ளது. பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை மற்றும் இறையாண்மை சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகள் இடையேயான உறவு அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பாகிஸ்தான் வந்து செல்லுமாறும் இம்ரான்கான் அழைப்பு விடுத்தார் என பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கும் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் இடையேயான இந்த உரையாடல் அபூர்வ நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இரு தரப்புக்கும் இடையே நல்லுறவு மலருமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது.
ஐநா வரலாற்றில் முதல் முறையாக உலக தலைவர்களின் நேரடி பங்கேற்பு இல்லாமல் பொதுசபை கூட்டம் செப்டம்பர் மாதம் நடக்கிறது. ஐநா பொதுச்சபை கூட்டம் ஆண்டுதோறும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறும். ஒரு வாரத்துக்கு மேல் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஐநாவின் 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் சிறப்புமிக்க ஐநா பொதுச்சபை அரங்கில் நின்றவாறு உலகுக்கு உரையாற்றுவார்கள். இதனால் ஐநா தூதர்கள், அரசு அதிகாரிகள், சமூக அமைப்புகளின் உறுப்பினர்கள், ஊடக பணியாளர்கள் என உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் நியூயார்க்கில் ஒன்று கூடுவார்கள். இதனால் அந்த நகரம் சில வாரங்களுக்கு பரபரப்புடன் காணப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொதுச்சபை கூட்டம் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்குகிறது. ஐநாவை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதொரு ஆண்டாகும். ஏனெனில் ஐநா தொடங்கப்பட்ட 75வது ஆண்டை இந்த ஆண்டு ஐநா கொண்டாடுகிறது. ஆனால் இந்த கொண்டாட்டத்தில் பேரடியாக விழுந்திருக்கிறது. கொரோனா என்னும் கொடிய வைரஸ் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை காவு கொண்டு வரும் இந்த வைரஸிடம் இருந்து தப்புவதற்கு கூட்டங்களை தவிர்ப்பதும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதும் முக்கியமாகும். எனவே இந்த ஆண்டு பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்களை நேரடியாக பங்கேற்க செய்ய வேண்டாம் எனவும் மெய்நிகர் முறையில் வீடியோ பதிவு பங்கேற்பது எனவும் ஐநா முடிவு எடுத்து உள்ளது. அதன்படி அனைத்து உறுப்பு நாடுகள், பார்வையாளர் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு போன்றவை தங்கள் தலைவர், துணைத் தலைவர், பட்டத்து இளவரசர், இளவரசர், அரசு தலைவர், மந்திரி அல்லது துணை மந்திரி போன்றோரின் உரையை முன்கூட்டியே வீடியோவாக பதிவு செய்து அதை ஐநாவின் இந்த 75வது அமர்வின் பொது விவாதத்தின் போது பொதுசபை அரங்கில் ஒளிபரப்ப வேண்டும். முன்னதாக பொதுசபை அரங்கில் நேரில் கலந்து கொள்ளும் அவர்களின் பிரதிநிதி ஒருவர் தங்கள் நாட்டு தலைவரை அறிமுகம் செய்வார் என முடிவு செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.